ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய 170வது படம் ஜெய் பீம் ஞானவேல் பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு மாறுபட்ட கதையாக இருக்கும் நான் நம்பலாம். ஏன்னா அவர் ஞானவேல் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையாளர், நல்ல ஒரு கதை களத்தோடு தான் இறங்குவார். அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு அது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு அதாவது அந்த காலத்து அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா அந்த 6லிருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உள்ள படங்கள் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உள்ள நல்ல படமாக 170வது படம் அவரது இருக்கும். 171வது படம் கூலின்னு சொல்லியிருக்காங்க. அது வழக்கமாக கொஞ்சம் ஒரு மசாலா கலந்த ஒரு அதிரடி ஆக்ஷனான மசாலா கலந்த படமாக இருக்கும். ஒரு தங்கத்தை பேஸ் பண்ணியிருக்கேன், தங்கம் கடத்தல் எல்லாமே பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் அதனுடைய இதெல்லாம் வந்தது. அதில் என்னென்னா ஒரு 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 பாடல் வரியை அவரே பாடினது. அதாவது 45 வருஷத்துக்கு முன்பு நினைத்தாலே இனிக்கும் படத்தில் சம்போ சிவசம்போ அப்படின்னு நம்ம எம்எஸ்வி இவருக்காக ரஜினி சாருக்காக பாடின பாடல். அந்த பாடலில் தான் அந்த மாதிரி இப்போ அந்த இதில் சொல்கிற அந்த டைலாக்லாம் வருது. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன தவறென்ன அப்படின்ற மாதிரி போகும் அந்த பாடல். எந்த இதானாலும் இன்பத்தை தள்ளாதேங்கிற மாதிரி அது வரும். அந்த பாடல் சம்போ சிவசம்போ ஒரு கிட்டாரிஸ்டாக சூப்பராக பண்ணியிருப்பார் அதில் ரஜினி சார். அதாவது ஒரு தத்துவ பாடல். அந்த படத்தில் அவருடைய அந்த கதாபாத்திரம் என்னென்னா ஒரு இசைக்குழு. அந்த இசைக்குழுவுடைய ஒரு ஒன்றாவது பாடகராக கமல்ஹாசன், அதில் அவருடைய நண்பராக கிட்டாரிஸ்டாக இவர் இருப்பார். இவங்களுக்கு மத்தியில் தான் ஒரு கமலுடைய காதலியாக இவங்க வருவாங்க. அதாவது இந்தபடி இது அந்த பாடல் ஒரு நாள் அன்றைக்கி பெரும்பாலும் ஒவ்வொரு நாளையும் அந்த மேடையில் கமல் பாடுவார். அன்றைக்கி பாடகராக அவர் இல்லாத சமயத்தில் இவரை பாட சொல்லுவாங்க. அப்போ சம்போ சிவசம்போ அப்படின்னு அந்த பாடி அந்த செமையாக அவர், அதாவது அவருடைய அந்த எம்எஸ்வி அவருக்காக அந்த இது பண்ணியவர் கண்ணதாசன் அந்த பாடல் பாடியிருப்பார். கண்ணதாசன் அந்த பாடல் எழுதியிருந்தார். அதே மாதிரி அந்த படத்தில் ரஜினி சாருக்கு இன்னொரு பாடல் இருக்குது. அந்த பல பாடல்கள், இனிமை நிறைந்த உலகம் இருக்குது, இதில் உனக்கு கவலை எதற்கு, அந்த பாடல்லையும் வருவார். கிட்டார் வாசித்து அப்படியே அந்த இது எல்லாம் வாசிப்பார். சாக்ஸபோன்லாம் வாசிப்பார். நல்லா சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த கெட்டப்பில் அப்படியே அந்த கிட்டாரிஸ்டாவோ சாக்ஸபோன் இது பண்ணும்போது அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பார். டான்ஸும் சூப்பராக பண்ணியிருப்பார். ஏறக்குறைய அந்த படத்தை பார்த்திங்கன்னா 1979 அந்த காலகட்டம் ரஜினி சார் வளர்ந்து வர்ற காலகட்டம். வில்லனா, அடுத்து ஒரு கதை நாயகனா, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து வர காலகட்டங்கிறனால அப்போது அந்த படத்தில் கமல் ஹீரோ, இவர் 2ஆம் நாயகனாக அதில் பண்ணியிருப்பாங்க. அந்த டைட்டில் கார்டு கூட பார்த்திங்கன்னா இவருக்கு 3வது இடத்துல தான் அவரோட டைட்டில் கார்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா ஏறக்குறைய அவர் வளர்ந்து வர காலகட்டம் 79ல் வந்தது. ஏறக்குறைய ஒரே சமயத்தில் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். ரெண்டுலேயுமே ஏறக்குறைய அந்த படத்துடைய ஒரு ஹிந்தி பாதிப்பு தான். ஹிந்தியில் ஒரு ஹம் கிசி சே கம் நஹின்னு ஒரு ரிஷி கபூரும் ஜீனத்தம்மனும் நடித்த படம் அது. அந்த படத்துடைய ஒரு பாதிப்பு பாலச்சந்தர் சாருக்கு ஏற்பட்டு அதே மாதிரி ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சுஜாதாவை வச்சு அந்த வசனம் எழுத வச்சு தான் அந்த திரைக்கதையை ரெடி பண்ணி ஏறக்குறைய பாடல்கள் நிறைந்த ஒரு படம். அந்த படத்தில் மொத்தம் 14 பாடல்கள். ரஜினி சாருக்கு 2 சோலோவோ 2 பாடல். ஒன்று நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், அந்த பாடல் பயங்கர கலக்கலான பாடல். அது எஸ்பிபி அவருக்காக சோலோவாக பாடின முதல் பாடல் நினைக்கலாம். எஸ்பிபி அவருக்காக கலக்கலாக பாடின பாடல். அதாவது எஸ்பிபி எந்த மேடையில் கலந்துக்கிட்டாலும் அந்த பாடல் பாட சொல்லி கேட்டிருக்காங்க ரசிகர்கள். அன்றைக்கி அதிக அளவில் அந்த பாடல் எஸ்பிபி பாடியிருக்கார் ரஜினி சாருடைய அந்த பாடல். அதாவது ஒரு லவ் டூயட் மாதிரியான ஒரு பாடல். அது ஏறக்குறைய சிங்கப்பூரில் எடுக்கலை, நம்ம ஏவிஎம் ஸ்டூடியோவில் தான் எடுத்தாங்க. அது சிங்கப்பூரில் என்ன பெரும்பாலான காட்சிகள் அந்த படத்துக்கு எடுத்தாங்க. அதனால் அந்த பாடல் மட்டும் பர்டிகுலராக இங்கே தான் எடுத்தாங்க.
ஏன்னா நமக்கு அந்த கார்டன்லாம் சுற்றுவோம்ல, ஏவிஎம் கார்டன் நம்ம அடிக்கடி பார்த்ததுனால அந்த இடம் நமக்கு தெரியும். கடைசியில் அவர் கீழே தள்ளுற மாதிரி எல்லாம் ஒரு சீனெல்லாம் வரும். அந்த ஒரு கலக்கலான ஒரு பாடல் அதில். இப்போ அந்த பாடலுடைய அந்த சம்போ சிவசம்போ படத்தினுடைய அந்த பாடலுடைய சில தத்துவ வரிகளே இப்போது கூலி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு டைலாக்காக அப்படியே பேசுவார். ஏன்னா அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எதிரியை எப்படி பந்தாடணும், எதிரிகிட்ட பந்தாடி நாம் வெற்றியை கை கொண்டு நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைகளில் அவர் விவரித்து சொல்வார். இந்த கூலி படம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கூலி அப்படின்னா சரத்குமார் பண்ணார் இதே டைட்டில் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அதாவது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்பு 80களில் நினைக்கிறேன், 80கள் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அமிதாப் பச்சன், இந்த வடநாட்டு சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நடித்த கூலின்ற ஒரு படம். கூலி அதே மாதிரி அவருடைய இங்கே வந்து முஸ்லீம்கள் வச்சுருப்பாங்களே 786 அந்த ஒரு முத்துரை வச்சுருப்பார், இங்கே வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு கூலிக்காரனாக அவர் அதில் நடிச்சுப்பார். அதில் நடிக்கும்போது ஒரு ஃபைட் சீனில் நடிக்கும்போது அந்த வில்லன் ஒரு வயிற்றில் குத்தணும், ஓங்கி குத்திட்டார். அவருக்கு வந்து வயிற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு 3 மாதம் அமிதாப் பச்சன் வந்து ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த கூலி படத்தில். அந்த கூலிங்கிற அந்த நேரத்தில் வந்து அதுக்கு பிறகு வந்து ரஜினி சார் நடித்த பெரும்பாலான படங்கள் வந்து அவர் அமிதாப் பச்சன் ஹிந்தியில் பண்ண படங்கள் தீவார், அப்புறம் இந்த தீவார் தான் தீ அப்படின்ற வந்துச்சு. இன்னும் பல படங்கள் அவர் அமிதாப் பண்ண படங்கள் லாவரிஷ் தான் உங்களுக்கு பணக்காரங்கிற படம் வந்துச்சு. ஹமாரி அந்த இதாவது இந்த பெண் வேஷம் போட்டு பாடுவார் இல்லையா, அதை வந்து அமிதாப் அதில் பண்ணியிருப்பார் ஹிந்தியில். அதை டிட்டோ அப்படியே அந்த தமிழில் வந்து பணக்காரன் பண்ணிடுவார். அது அமிதாப்புடைய பெரும்பாலும் படங்கள் வந்து ஹிந்தியிலேருந்து ரீமேக் ஆகும்போது ரஜினி சார் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் அந்த ரீமேக்கு அந்த கூலிங்கிற வார்த்தை வந்து ரஜினி அந்த அமிதாப் பச்சனுடைய அந்த படத்துடைய டைட்டில் தான் அது கூலிங்கிறது. அதுக்கு பிறகு தமிழில் வந்து கூலிக்காரன் அப்படின்னு இவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் நடிக்க கலைப்புலி தானு தயாரித்தார். அதுக்காகவே ஒரு 60 அடி கட் அவுட் வந்து மவுண்ட் ரோட்டில் வச்சு, அதாவது விஜயகாந்த் வந்து ஒரு கூலிக்காரன் போகிற வண்டி இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு கட் அவுட் வச்சு ஒரு பிரம்மாண்டம் பண்ணார் அவர். அதுக்கு பிறகு கூலிக்காரன், அதுக்கு பிறகு தான் வந்து சரத்குமார் நடிக்கிற பி வாசு டைரக்ஷனில் சரத்குமார் நடிக்கிற ஒரு படத்துக்கு வந்து கூலின்னு வச்சாங்க. ஒரு மில் தொழிலாளி அதனுடைய கூலின்னு அவர் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கூலி அப்படிங்கிறத ஒரு பிரம்மாண்டமான ஒரு வார்த்தை அது. அதே சமயத்தில் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த எல்லா பாஷையிலும் 4 பாஷையில் வந்து அநேகமாக இது வந்து பேன் இண்டியா படமாக வருது. அதாவது நான் எதுக்கு அதை நினைத்தாலே இணைக்கும் சொல்கிறோம்னா, நினைத்தாலே இணைக்கும் அன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சப்ஜெக்ட், லவ் சப்ஜெக்ட், ஒரு மியூசிக்கலான ஒரு சூப்பர் ஹிட்டான சப்ஜெக்ட். அதில் வந்து ரஜினி சாருக்கு ஒரு துணை பாத்திரமாக இருந்தாலும் கூட அந்த பாத்திரம் அவர் இல்லாமல் அந்த கேரக்டர் இருக்காது. அவர் இருக்கும்போது அந்த கேரக்டர் நிறைவடையும். அந்தளவுக்கு பாலச்சந்தர் சார் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து அன்றைக்கி வந்து 2 பேரும் நல்ல வளர்ந்து வர்ற காலகட்டம். அதனால் பாலச்சந்தர் சார் இவங்க 2 பேரையும் பயன்படுத்திட்டு அந்த படத்தில் வந்து இது பண்ணார். அதற்கு பிறகு தான் இவங்களுக்குள்ளே வந்து சரி நம்ம சேர்ந்து நடித்தா அந்த படம் வந்து ஒரே சம்பளம் தான் வாங்குகிறோம், தனித்தனியாக நம்ம நடிக்கலான்னு அதுக்கு பிறகு தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இவர் ரஜினி சார் தனியாக, கமல் தனியாக சோலோவாக அவங்க ஒவ்வொருத்தராக நடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய உச்சக்கட்டங்களில் ஒரு உலக நாயகனாகவும் இவர் சூப்பர் ஸ்டாரும் அந்தஸ்து பெற்று வளர்ச்சி அடைகிறாங்க. இந்த நினைத்தாலே இனிக்கும் படம் ஒரு லவ் சப்ஜெக்ட். அதே சமயத்தில் அதில் வந்து நிறைய உங்களுக்கு காமெடி நிச்சயம் ஒரு சூப்பராக ஒரு காமெடி இருக்கும். அந்த சிகரெட் தூக்கி போடுவார் இல்லையா, அதுக்காக ஒரு காமெடி நடக்கும். அதாவது இந்த சிகரெட்டை நீங்கள் 7 தடவை தூக்கி கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தங்க மோதிரம், இல்லாட்டி இந்த விரலை வெட்டிடுவேன்னு இந்த பூர்ணம் விஸ்வநாதன் சொல்லுவார். இவரை கேஷுவலாக அப்படியே தூக்கி போட்டுட்டு இருப்பார். 6வது போட்டுருவார். 7வது வாட்டி போகும்போது பயமாக இருக்கும். அதாவது மோதிரம் வர இல்லாட்டி விரல் போயிடும் இல்லையா, அதனால் வந்து பயந்துட்டு அப்படியே இது பண்ணி சார் அது சரி சார் அப்படி மழுப்பிட்டு அப்படியே நகர்ந்துருவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த சிகரெட் தூக்கி போடுறதுங்கிறத ஒரு ஸ்டைலாக பண்ணார். அந்த ஸ்டைல் வந்து அன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு.
அதுக்கு இப்போ அந்த மூன்று முடிச்சு மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய சிகரெட் தூக்கி போகிற ஸ்டைல் வந்து அதுக்கு பிறகு தான் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அத்தனைக்கும் அதில் வந்து அவர் செகண்ட் ஹீரோ மாதிரி இருந்தாலும் கூட அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தார். அதில் வந்து அவர் நடித்த காட்சிகளும் சரி, அவர் பாடின அந்த நம்ப ஒரு சிங்காரி பாடலும் சரி, சம்போ சிவசம்போ அந்த பாடலும் சரி, இன்றைக்கி வரைக்கும் அந்த சிவசம்போங்கிற பாடல் நல்ல இதில் இருக்குது, நல்ல ஹிட்டான பாடல். எம்எஸ்வி பாடின பாடல்களே சூப்பர் ஸ்டாருக்காக பாடின பாடல்களே இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இதுதான் அதே மாதிரி எஸ்பிபி அவருக்காக பாடின நம்ம ஒரு சிங்காரியை தான் முதல் பாடல் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு எஸ்பிபி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக போயிடுச்சு. ரஜினி சாருடைய படத்தில் முதல் பாடல் எஸ்பிபி ஒரு சோலோ பாடல் பாடினா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக போச்சு. அதுக்கு பிறகு பல படங்களில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒருவன் முதலாளி, அப்புறம் அந்த இதில் சந்திரமுகியில் ஒரு பாட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் அவர் வந்து அந்த முதல் சோலோ இவருக்காக பாடும்போது அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். இந்த மாதிரி அவருடைய சென்டிமெண்ட் எல்லாம் கலந்து ஓரளவு கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக் கொஞ்சம் கம்மி, அதில் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். ஆனால் காமெடி நிறையா இருக்கும். நினைத்தாலே இனிக்கும் படத்தில் ரஜினி சாருக்கு ஒரு பயங்கர காமெடியாக இருக்கும். அதில் வந்து கீதா தான் அறிமுகமானாங்கன்னு நினைக்கிறேன். கீதா அப்புறம் எஸ்வி சேகர் அதில் வந்து ஒரு இந்த மெக்கானிக்காக வருவார். ஏறக்குறைய அவர் மெக்கானிக் தான் இருந்தார். அதில் வந்து ரேடியோ மெக்கானிக்காக வந்து வருவார். இந்த கீதா வந்து இவருக்கு ஒரு காதல் இது அனுப்பியிருக்கோம், என் மணாலனே உங்களை சந்தித்ததும் எங்களை அப்படின்னு மாதிரி ஒரு லவ் டைலாக் பேசும். இடையில வந்து அவங்க என்னுடைய முகவரி இதுதான், நீங்கள் என்னை சந்திக்க விரும்பினால் அப்படின்னு வந்துடும். அவர் பல தடவை கேட்டு பார்ப்பார், அது கேட்க முடியாது. கடைசியில் போயிட்டு அந்த எஸ்வி சேகர்கிட்ட கொடுத்து அந்த முகவரியை கேட்டுட்டு அங்கே போய் பார்த்தா அவருடைய அங்கே ஒருத்தர் இருப்பார் இதே மாதிரி ஒரு ரேடியோடு. அந்த அம்மா வந்து பல பேருக்கு அந்த கடிதம் அனுப்பியிருக்கு, பல பேருக்கு அந்த ஆடியோ அனுப்பியிருக்குங்கிறது அங்கே தெரியும். அது இல்லாமல் அது ஒரு மென்டல் மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நழுவி ஓடி வருவார். அதில் காமெடி நிறைய பண்ணியிருக்கு. காமெடியை நல்லா அந்த நகைச்சுவையோடு கலந்த ஒரு கதாபாத்திரம் அவருக்கு. இவருக்கு கமல் கொஞ்சம் சீரியஸான ஒரு லவராக அப்படி போயிடும். இவருக்கு வந்து அந்த கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு நல்ல கதாபாத்திரம். நினைத்தாலே இனிக்கும் வந்து ரஜினி சாருக்கு அந்த தலையில் ஒரு இது கட்டிட்டு நல்லா இது பண்ணுவார். ஏன்னா ஹிந்தியில் தாரிக்னு ஒரு நியூ ஃபேஸ், அவர் அப்படி தான் இந்த இப்படி ஒரு துண்டு கட்டிட்டு அப்படியே அதில் பாடலாம் சூப்பராக பாடியிருப்பார். அந்த ஒரு சின்ன நினைவுபடுத்தல் மாதிரி அதை நல்லா கர்ச்சீப் கட்டிட்டு ஒரு கிட்டாரிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்டைலாக பண்ணியிருப்பார். வழக்கமாக பல பேர் கிட்டாரிஸ்ட்னால் ஏதோ அப்படி இப்படின்னு தொங்கிட்டு இருப்பாங்களா, அப்படி இல்லாமல் இந்த ஸ்டைலிஷாக ரொம்ப இதாக அழகாக அவருக்கே உடைய அந்த ஸ்டைலோடு பண்ணியிருப்பார். ஆக மறுபடியும் அந்த 45 வருடங்களுக்கு முன்பு வந்த அந்த படத்தை இந்த கூலி படத்தில் வருகின்ற அந்த டைலாக் வந்து மறுபடியும் அந்த நினைத்தாலே இனிக்கும் படத்தை நினைக்க வைத்திருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.